திரு கோட்டீஸ்வரன், அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேகா அதிக வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்னு ஒரு இடத்துலையும், மூன்றாவது அரசியல் சக்தி தாவேகா அப்படின்னு ஒரு இடத்துலையும் திரு பிரவீன் காந்தி குறிப்பிடுகிறார். அந்த முரண்பாடை தான் லட்சுமி மேடம் குறிப்பிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் தாவேகா அதிமுகவை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்களா களத்தில்? தரவுகள் ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தர் ஒரு தரவு சொல்கிறாரு இல்லை ஒரு சொல்கிறாருன்னா அவரோட பழசு என்ன, அவரோட பழைய கதை என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நான் அந்த பழைய கதைக்கு நான் போனேன்னா, எனக்கு உண்மையிலே உள்ளபடியே ஐயா ராகுல் காந்தி அவர்களையும் சரி, விஜய் அவர்கள் நம்புகின்ற ஆட்களையும் அவங்க செய்யக்கூடிய அரசியலை நினச்சா ஒரு பத்திரிகைன்னா பரிதாபமாக இருக்குது. அது சும்மா சொல்லலை, உண்மையே உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, ஆகஸ்ட் 9, 2008 ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கார். இந்த கம்பெனியில் டேட்டா தெஃப்ட் நடக்குது. அவர் ஒரு ரிசர்ச் டீமுக்கு ஹெட்டாக இருக்கார். அங்கேருந்து வந்த உடனே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் நிறைய பேர் வேலையை விட்டு நீக்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அந்த பேங்கிங் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தரவுகள்லாம் திருடிட்டு போயிட்டாரு, இவர் டேட்டா தெஃப்ட்டில் இவர் இன்வால்வ்டுன்னு சொல்லி இவர் மேலே ஒரு வழக்கு எங்கே இருக்குது அந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கலிஃபோர்னியாவில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒன்று. இது வெளியிட்டது எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை. ஏதோ சாதாரணமாக யூடியூப்பில் 4 பேர் முனையில் நின்று பேசிட்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 4, 2019 த பிரிண்ட், நம்மெல்லாம் பத்திரிகையாளர் மதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் காங்கிரஸ்காரர்கள்கிட்டயே பேசி ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிஜேபியோட மோல், இவர் மூளை செலவை கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை செஞ்சு தவறான வழிகாட்டுதலில் கொண்டு போய் ராகுல் காந்தி நீங்கள் பிரதமராக ஆயிட்டீங்க அப்படின்னு அவரை நம்ப வச்சு அந்த பாரத் ஜோடோ யாத்திராவெல்லாம் சரியாக கவனம் செலுத்த விடாமல் ரஃபேல் அப்புறம் நாயை, அதாவது இளைஞர்களுக்கு வேலை கேரண்டி, மினிமம் கேரண்டி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களே இதையே திருப்பி பேச வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு தோல்விக்கு இவர் தான் முக்கிய காரணம். இவர் என்ன கணிச்சாரு, காங்கிரஸ் சொந்தமாகவே ஆட்சி அமைக்கும், பிரதமராக ராகுல் காந்தி வருவாருன்னு தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வியூக வகுப்பாளராக இப்போ பார்ட் டைமில் வந்தவர். இப்போ வியூக வகுப்பாளர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை ஒவ்வொரு மாநிலத்தையும் தொடர்ந்து தோல்வியில் கொண்டு போய் விடுறது தான் இவரோட வேலை. இதில் இந்த மாதிரி ஒரு நபரை தான் விஜய் நம்புகிறார். அப்போ ஒருத்தர் கூட்டணி பேச வராரு, இல்லை விஜய் ஒரு தரவுகள் கேட்குறாருன்னா வரவங்க யார், அவங்களோட புள்ளி விவரம் என்ன, அவங்களோட பூர்வீகம் என்ன, அவங்க மீது எதனா வழக்குகள் இருக்கா, அவங்க மீது என்ன மாதிரி குற்றம் பின்னணி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, கொஞ்சமாச்சு பார்க்கணும். எந்த பேக்ரவுண்ட் சக்கரவர்த்தியை விஜய் நம்புறது ஒரு புறம் இருக்கட்டும், ராகுல் நம்புறாருல இன்னைக்கு வரைக்கும் பேச. அதனால தான் சொல்றா பரிதாபமா இருக்குன்னு. 11% காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா பூத்துல 31,000 பேருக்கு மேல போட முடியல. நீங்க 11% இருக்குன்னா 8.2 விழுக்காடு இருக்கிற தாவேகா தமிழகத்தில் இருக்கிற 70,000 போலிங் பூத்துல ஆள் போட்டிருக்குது. திமுக 67,000 போலிங் பூத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட் 1, 2. அதிமுக 66,000 போட்டிருக்கு. அது இல்லாமல் ஐடியை டீல் பண்ணுறதுக்கு பிஎல்ஏ டிஜிட்டல் அசிஸ்டன்ட் 2 திராவிட கட்சிகளும் போட்டிருக்கு. காங்கிரஸில் என்ன போட்டிருக்காங்க? இப்போது இதில் இன்னொரு விஷயம், இப்போது இவர் பிரகாரம் காங்கிரஸ் 11%, தாவேகாக்கு யூக வகுப்பாளர் சொல்கிறவங்க பிரகாரம் 40%. யாருன்னா ஓட்டு போடுற மக்களை ஒரு 100 பேரை நிறுத்தி தாவேகாக்கு 40%, காங்கிரஸ்க்கும் 11%, இந்த 2 பேர் 12%, இந்த 2 பேரும் சேர்ந்தா 52%. இவங்க தான் இருக்காங்களான்னு கேட்க சொல்லுங்க. யாருன்னா பொதுமக்கள் இதை பார்ப்பாங்க. யாருன்னா ஒருத்தர், அது திமுக ஆதரவோ அண்ணா திமுக ஆதரவோ எந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி ஆதரவோ, யாருன்னா ஒருத்தர் இந்த தரவை ஒத்துக்குவாங்களா? சுத்தி இவரு மெத்த படித்தவர், பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கு. தாவேகாவுக்கு 18, காங்கிரஸுக்கு 12னா கூட்டினா 30 வருது இல்ல? இல்ல தாவேகா 40 இருக்காங்க. இவர் சொல்றது 18. இல்ல அதாவது விஜய் கிட்ட இருந்து நீங்க விஜயோட சாம்பிள் எடுத்துக்கணும் தாவேகா, காங்கிரஸ் கிட்ட இருந்து பிரவீன் சக்கரவர்த்தியோட சாம்பிள் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் இதுல என்ன தரவு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சொல்றதுக்கு புள்ளி விவரமோ இதுக்கு முன்னாடி கிடையாது ப்ரூவ் பண்ணது. ஏன்னா உஷாரா காங்கிரஸ் பாருங்க இவ்வளவு கலாட்டியம் பண்ணிட்டு திமுக கூட தான் கூட்டணி வைப்பாங்க. இவங்க என்னன்னா அந்த பேர அரசியல். பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வேணும், நம்ம அலையன்ஸ்ல போய் நின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வருவோம், நம்ம சொன்னதை கேட்டாங்க அப்படின்னு அவரை மையமாப்படுத்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு எம்பிஐயா உசுப்பேற்றி விடுறாரு. எங்கள் மெத்த படித்தவர் இவர் பிட்ஸ் பிலானி, ஐஐடி, ஐஐசி இந்த மாதிரி இடத்துலலாம் படித்தவர் இவர். கிட்டத்தட்ட வெள்ளையாக இருக்கிறாரு. வெள்ளையாகிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஊரில் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நிறைய வாட்டி இந்த மாதிரி வியூக வகுப்பாளர் சொன்னதில், அதாவது இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, யார் சிரஞ்சீவி ஜெயிக்க போகிறாரு அப்பாரோன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் பீகாரில், அவரையும் பண்டில் கட்டி அமிச்சாங்க. அரசியல் என்பது வியூக வகுப்புன்றது ஒரு பகுதி. பார்ட் டைம் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இவர் என்னன்னா தொடர்ந்து இன்னொன்றுங்க, பிரவீன் சக்கரவர்த்தியை நான் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரியாது, 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரலும் தெரியாது.
இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு நீங்கள் மெட்ராஸ்லையோ வந்தவாசிலையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ எடுத்துன்னு போய் காங்கிரஸ் அதிகமாக செல்வாக்காக இருக்கிற இடத்துல விட்டிங்கனாலுமே அவர் யாருக்குமே தெரியாது, தொலைஞ்சு போயிடுவார். அவர் தமிழகத்தை பற்றியும் தெரியாது, தமிழ்நாடு அரசியல் தெரியாது, திராவிட கொள்கை தெரியாது, அதிமுகவை பற்றி சுத்தமாக தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் அதிமுகவை பற்றி? அதிமுக வந்து தாவேக்கா வந்து பீட் பண்ணிடும். அப்போது நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏசி ரூம்லேயே உட்காந்துன்னு தானே இந்த வேலையை பண்ணீங்க. ஆல்ரெடி ராகுல் காந்தியை முடிச்சு விட்டீங்க. அது பத்தாவது வரைக்கும் இப்போ அங்கே இங்கே போயிட்டு தாவேக்கா எப்படின்னா போட்டாங்க, உங்களை நம்பட்டோம், கூப்பிட்டு பேசிட்டோம். அதிமுகவை பற்றி அப்போது 17-18% வாங்குற கட்சி ரெண்டாவது பெரிய சக்தினா 100 விழுக்காடு ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் 100 விழுக்காடில் 18% வாங்குற கட்சியே ரெண்டாவது வருதுன்னா அப்போ திமுக ஒரு 40-45% வாங்குதா? அப்போ மிச்சம் அந்த நடுவில் ஒரு 25-30% ஓட்டுக்கு கணக்கே வரலையா? அது எந்த கட்சிக்கு போகுது? அது யார் வாங்க போகிறா? சரி, கடந்த காலத்தில் 15%, 20% மக்கள் நல கூட்டணியில் வாங்கினாங்க. அவங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க. 20%க்குள்ள மூணாவது அணி தான், மூணாவது இடம் தான் கிடைக்கும். இதை சொல்கிறதுக்கு ஒரு வியூக வகுப்பாளர் டெல்லியிலேருந்து கோட் சூட்லாம் போட்டு வரணுமா? இல்லை, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிங்கிறதா இங்கே டேக்அவே. சார், அவருக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும் இந்த தேர்தலை வைத்து. ராகுல் காந்திக்கு பிடிச்ச மாதிரி கதையெல்லாம் சொல்லி அவரை நம்ப வச்சு பாவம் ஏமாத்தினார். அது போகலை. அவரையே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறாரு அங்கே. இப்போ அடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அப்புறம் இப்போ விஜய் கிட்ட போயிட்டு அதிமுகவோட நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு அவர் வேறு பங்களா விட்டு வெளில வர மாட்டேன்றாரு. இன்றைக்கி வேறு எடப்பாடி பழனிசாமி ப்ளீஸ் கம் அவுட், வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க வான்னு கூப்பிட்றாரு. அப்போ அதிமுக பற்றி சொல்லும்போது திமுகவையும் நான் தோக்கடிக்கிறேன், அதிமுக நிற்கிறேன், நல்லா இருக்கு, மேலே சொல்லுங்கள், படம் மாதிரியே இருக்கா கேட்குறதுக்கு, ஸ்கிரிப்ட் மாதிரியே, இன்னும் அடுத்த பேரா, அடுத்து ஒரு சீனு, ஒரு ஷாட்டு, சாங் போட்டு அப்படியே ஊற்றி மூட வேண்டியதான். இது வியூக வகுப்புல முட்டு சந்துக்கு எடுத்துன்னு போகிற வேலை. டான்ஸும் இருக்கும் அதில். பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா அப்படின்னு நிற்பார். இது மாதிரி வகையரா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாஜகலாம் நம்ம பேசுறோங்க. பாஜக எதனால அண்ணாமலை பதவி எடுத்தாங்க? ஏன்னா அண்ணாமலை டெலிவர் பண்ணல, ரிசல்ட் காட்டல, தோத்து போயிட்டார். 2019 அவர் அமைச்ச அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணி 2024 அது தோல்வி. ஒருவேளை அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்தா அமித்ஷாவும் மோடி அவர்களும் அண்ணாமலையை மாத்திருக்க மாட்டாங்களே. பர்செப்ஷன், நீ ரிசல்ட் கொடுத்தாதான். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு கட்சியில் தான் நீங்கள் தோத்தாலும் நீங்கள் சொல்கிற கட்டுக்கதைகளை நம்புற ஒரு கட்சி பேரியக்கம் இருக்குன்னா அது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான். இல்லை, அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி அரசியலால் வந்து கட்சி வளராமல் இருக்கு. நாங்கள் வாங்குற வாக்கு சதவீதம்ங்கிறது ஒட்டுமொத்த கூட்டணியின் வாக்கு சதவீதத்தோட சேர்த்தே பார்க்குறாங்க. பிரித்து பாருங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சார். உழைப்புன்னு நான் 2-3 மாசமா பேசிக்கிட்டு இருக்கேன். உழைக்காம பூத்தில் ஆளு போடாமல், மக்கள் பிரச்சனை பேசாமல், எதுக்குமே குரல் கொடுக்காம பண்ணையார் அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பனையூரில் இருக்கிற பண்ணையாரை போய் சந்திச்சு நீங்கள் கட்சி வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிற இன்னைக்கு வந்த பிரச்சனையா? ஐயா காமராஜரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, அன்றைக்கி கேட்கல. இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து இந்த தொழிலாளி பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் பேசுகிறேன். ஒரு லாக்அப் டெத்துக்கு பேசலை. மக்கள் பாதிக்கப்படும் போது கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக எதனா பேசியிருப்பீங்களா? இல்லை எதனா பண்ணியிருப்பீங்களா? எங்கே ராகுல் காந்தி எங்கே வந்து போனார்? மோடி இந்த மண்ணில் பிடிக்காதுங்க, ஓட்டு போடலைங்க, ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டார். அமித்ஷா இங்கே வந்து அவருக்கு பெரிய கிடையாது. ஆனால் உழைக்கிறாங்கல்ல, அவங்கள ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கல, திருப்பி வந்து போகிறாங்கல்ல, தோற்று போனாலும் 3 வாட்டி வந்து போகிறாங்கல்ல. இவர் ஜெயிச்சார் தானே. லட்சுமி அவங்க சொன்ன மாதிரி 10% எம்பி வந்து இங்கே தானே வந்தது. எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம், சீட் ஷேரிங் அப்புறம் பாஜக எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணலாம்ல. நேற்று பட்ஜெட் பேசினாங்க நிர்மலா சீதாராமன். காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய போராட்டத்தை நீங்கள் பண்ணீங்க? இல்லை பிரதமர் வரும்போது எத்தனை வாட்டி நீங்கள் கருப்பு பலூன் விட்டீங்க? ஒரு 4 பேர் இல்லை 8 பேர் நாம்கே வாசத்துக்கு முன்னால் கைதுன்ற மாதிரி காட்டிட்டு அதை தாண்டி நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க? முழுக்க பேப்பரில் எழுதி வச்சுக்கின்னு இதுதான் டேட்டான்னு ரிசர்ச் தெரியும், எனக்கு அதை தெரியும், இதை தெரியும்னு சொல்லிட்டு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிட்டு ஆல்ரெடி குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் இதே வேலை பண்ணுவார். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய தரவுகள் சொல்லுவார், நிறைய விஷயங்கள் தருவார். தெருவாக போய் விஷயங்களை பார்க்குற வியூக வகுப்பாளருக்கும் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இந்த டேட்டா செல்லு ஐடி செல்லில் வேலை பார்க்குற வியூக வகுப்பாளரும் வித்தியாசம் இருக்குது. இவர் தொடர்ந்து இதே மாதிரி தரவுகளை உண்மைக்கு புறம்பாவா இல்லை, எனக்கு அதில் சந்தேகம். தம்பி சுவாமிநாதன் வந்து கன்னியாகுமரியை என்ன ஏதுன்றது அரசியல் இன்னும் நோட்டு தெரியும், எனக்கு தெரியாது. அங்கே கூட இல்லாத தரவுகள் இவருக்கு தெரியுது. கன்னியாகுமரியில் எத்தனை தொகுதி இருக்குன்னு திடீர்னு கூப்பிட்டு கேளுங்க, தெரியாது.